வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலிக்கு நிவாரணியான இந்த கஞ்சி பலவீனமானவங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் கருப்புளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 50 கிராம். இந்த கருப்புளுந்தை வறுத்துக்கலாம். மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் இதை வறுக்கணும். லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1 இன்ச் அளவுக்கு சுக்கு 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். 4 ஏலக்காயும் போட்டு ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இதையும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு கிட்டத்தட்ட 750 மில்லி இருக்கும். தண்ணி ஊற்றின பிறகு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதம் வர வேண்டியதில்லை. நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்தும் அரிசியும் கஞ்சி பதத்துக்கு வெந்துருச்சு. இதை கையில் நசிக்கும் போது மசிகிற அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கருப்பட்டி கரைச்சி வச்சுருந்தோம். ஒரு வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கரைசல் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இந்த உளுந்தங்கஞ்சியை வாரத்தில் 3 நாள் சாப்பிடலாம். நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் பகலில் மட்டும்தான் சாப்பிடணும். 1 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.